தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அண்மையில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா கடந்த ஜூன் 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அன்றைய தினமே நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநரின் ஒப்புதலுக்காக சட்ட மசோதா அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி வெள்ளிக்கிழமை ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து இந்த சட்டத்திருத்தம் அரசிதழில் வெளியிடப்பட்டு அமலுக்கு வந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த புதிய சட்டத்தின்படி தடை செய்யப்பட்ட மதுவை அருந்தி உயிரிழப்பு ஏற்பட்டால் அதை தயாரித்து விற்பனை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படும். மேலும் அவ்வாறு குற்றம் செய்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையிலும் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. முடிந்த 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாஜக 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஆஷிஷ் சர்மா காங்கிரசின் புஷ்பிந்தர் சர்மாவை 1571 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். இதேபோல் மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தொடர்ந்து 3வது முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்த கமலேஷா பாஜகவில் இணைந்ததால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து இடைத்தேர்தலில் மீண்டும் பாஜக சார்பில் களம் கண்டு தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். மொத்தம் தேர்தல் நடந்த 13 சட்டப்பேரவை தொகுதிகளில் பாஜக நேரடியாக 11 தொகுதிகளிலும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் 2 தொகுதிகளிலும் களமிறங்கின. இதில் பாஜகவுக்கு 9 தொகுதிகளில் தோல்வியை கிடைத்துள்ளது. பாஜக கூட்டணியில் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளமும் தமிழ்நாட்டில் பாமகவும் தோல்வியடைந்தன. உத்தராகண்ட் மாநிலத்தில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜக இடைத்தேர்தல் நடந்த 2 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது. இதேபோல மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 4 தொகுதிகளிலும் தோல்வியடைந்த பாஜக தங்கள் வசம் இருந்த 3 தொகுதிகளை இழந்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுள்ள நிலையில் கடந்த காலங்களில் இத்தொகுதிகளில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதங்களை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்து முடிவுகள் வெளியாகிருக்கு. இதுல கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதம் அது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. அதுல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக பெற்றிருக்க இந்த வாக்கு சதவீதம் என்பது இதற்கு முன்பு விக்கிரவாண்டியில் நடந்த எல்லா தேர்தல்களிலும் ஒரு கட்சிக்கு கிடைத்த அதிகபட்ச வாக்கு சதவீதம்னா அது இதுதான். 63% வாக்குகளை திமுக பெற்றிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் திமுகவுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் இது 30.97% இருந்தது. அதோட ஒப்பிட்டு பார்க்கும் போதும் கூட இந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். 2021 48.69% அவர்கள் பெற்ற வாக்கு. அதற்கு முந்தைய தேர்தல்கள்லையும் இதுதான் நிலவரமா இருந்திருக்கு. ஆனா இந்த எண்ணிக்கையும் இந்த வித்தியாசமும் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கா. இந்த எண்ணிக்கை அதிகரிப்பு அப்படின்றது வந்து அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சதுனால அவர்களோட வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு டிரான்ஸ்பர் ஆனதும் இந்த வாக்கு சதவீதம் அதிகமானதற்கு காரணமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற கருத்தை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அடுத்ததா அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் இதற்கு முன்பு அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 60.29 தான். இந்த 63க்கு முன்பாக இப்போ திமுக வாங்கியிருக்க 63க்கு முன்பாக விக்கிரவாண்டியில ஒரு கட்சிக்கு கிடைத்த அதிகபட்ச வாக்கு சதவீதமாக இருந்தது. ஆனா இப்போ வந்து அதை திமுக முறியடிச்சிருக்காங்க. இப்போ தொடர்ந்து அதிமுகவும் திமுகவுக்கு நிகராக விக்கிரவாண்டியில பலமாக இருந்த ஒரு கட்சி தான். அவர்களோட புறக்கணிப்பு என்பதுதான் அந்த வாக்கு சதவீதம் மற்ற கட்சிகளுக்கு அதிகரிச்சதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. முக்கியமா மற்ற கட்சிகளை விட திமுகவிற்கு அந்த வாக்குகள் அதிகமா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதற்கு அடுத்ததா பாமகவோட வாக்கு சதவீதம் முந்தைய தேர்தல்களில் இருந்ததை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 2019, 21 இந்த 2 தேர்தல்கள்லையுமே அதிமுக கூட கூட்டணியில தான் பாமக அந்த தேர்தல்களை சந்திச்சாங்க. ஆனா 2016 தனியா சந்தித்த போது 23.19% வாக்குகள் அவர்களுக்கு கிடைச்சது. அதே 2024 மக்களவை தேர்தலில் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில மட்டும் 13.8% வாக்குகள் தான் அவங்களுக்கு கிடைச்சது. அதோட ஒப்பிடும்போது இந்த இடைத்தேர்தலில் 28.65% வாக்குகள் பாமகவுக்கு கிடைத்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இதோட ஒப்பிட்டோம்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல் வேறுதான் அப்படின்னாலும் அதிமுகவோட புறக்கணிப்பு அப்படின்றது இங்கேயும் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி எப்படி பாமக அதிமுகவோட வாக்குகளை எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவோட வாக்குகளை எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு எண்ணிக்கை சதவீதம் இதுவானா
இல்லை. இருந்தாலும் முந்தைய தேர்தல்களில், விக்கிரவாண்டி தேர்தல்களில் நாம் தமிழர் பெற்ற இந்த வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை அதிகமாக தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ கணிசமாக அவர்களுடைய வாக்கு சதவீதம் இந்த தொகுதியில் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் இது இல்லை அப்படின்னாலும் இது முறையாக தங்களுக்கு கிடைத்த வாக்கு அப்படின்ற ஒரு கிளைமை நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து முன்வைக்கிறாங்க. ஸோ மூன்றாவது பெரிய கட்சியாக, அதிக வாக்குகளை பெற்ற கட்சியாக நாம் தமிழர் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். 3 பேர் தான் அங்க போட்டியிட்டாங்க அப்படின்னாலும் இங்க நாம் தமிழர் கட்சியோடைய இந்த வாக்கு சதவீதமும் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு.